ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் உங்கள் பேர் சொல்லணுமா? நம்ம இன்னைக்கு எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரை போய்கிட்டு இருக்கோம். மதுரையில் ஞாயிற்றுக்கிழமை சந்தை விடிய காலையில் 6:30 மணிலேருந்து ஒரு 10:30 மணி வரைக்கும், காலையில் ஒரு 10:30 மணி வரைக்கும் ஓடும். ஸோ அதை பார்க்க தான் போய்கிட்டு இருக்கோம். மறைக்குள்ள வந்தாலே வளையங்குளம் கருப்பசாமி கோயிலில் நின்று சாமி கும்பிட்றது வழக்கம். அதுபோல் தான் இந்த வட்டமும் நின்று சாமி கும்பிட்டு தான் போனேன். ஏர்போர்ட்டில் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏரோப்ளைன் இறங்குறத வீடியோ எடுத்துருந்துருக்கலாம். மிஸ் பண்ணிட்டோம், பரவாயில்ல, பார்க்கலாம். இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தை எங்கே போடுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, காளியம்மன் படித்துறை அப்படின்ற ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ரோட்டில் தான் போடுவாங்க. இங்கே யார் விற்பனை பண்ண வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வீட்டில் வளர்க்குறவங்க, சின்ன சின்ன வியாபாரிகள், அதாவது கடையை போட முடியாது, சின்ன சின்ன வியாபாரிகள், அவங்க தான் இங்கே கடை போட வருவாங்க. கோழி, ஆடு, புறா, லவ் பேர்ட்ஸு, காக்டெயிலு, அப்புறம் பிரிஞ்சஸ்ஸு, ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு எல்லாமே இங்கே போட்டிருந்தாங்க. ஏன் கனூர், சன்குனூர் வரைக்கும் இங்கே விற்பனைக்கு கொண்டாந்துருந்தாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. ரேட்டுமே கடையில் விட ஒரு 5-10 கம்மியாக இருந்துச்சு. பார்கின் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா பேரம் பேசி வாங்கினா தான் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அதுபோல் தான் இந்த புறாவெல்லாம் ஒரு வியாபாரி தான் வாங்கியிருந்தார். அவர் மொத்தமாக வாங்கி கொண்டாந்து போயினார். இந்த ஆடு கூட விற்பனைக்கு தான். கன்னி நாய் ஒன்று போட்டிருந்தாங்க, அதுவுமே விற்பனை தான். சண்டைக்கோழி, சண்டை சேவல் அதெல்லாம் விற்பனைக்கு போட்டிருந்தாங்க. என் டப்னி கூட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சில இடத்துல வச்சு சண்டை கூட பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சண்டை பார்க்குறது அதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் அதெல்லாம் இதில் போடலாமா போடக்கூடாதா அப்படின்றது தெரியல யூடியூப்பில். ஏன்னா யூடியூப்பில் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் தந்தாலும் தருவாங்க, ஸ்ட்ரைக் கொடுத்தாந்து கொடுப்பாங்க. எதுக்கு ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போடலை. பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். இதெல்லாம் கோழி விற்பனைக்கு, வீட்டுக்கு தேவைக்கு வாங்கலாம். சண்டை சேவல், சண்டை கோழி எல்லாமே இருக்குது. பட்டா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பையன் படிச்சு அதெல்லாம் சண்டை சேவல். அதே மாதிரி லவ் பேர்ட்ஸு, காக்டெயில் உண்டான கூண்டுமே கேஜியுமே இங்கே விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 1 கேஜிலேருந்து பெரிய கேஜி வரைக்குமே விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம தேவைக்கு எவ்வளோ வேணாலும் தேவைக்கு பார்த்து வாங்கிக்கிற மாதிரி தான் இருந்தது. ரேட்டுமே கடை ரேட்டை விட ஒரு 100 ரூபா கம்மியாக தான் இருந்துச்சு. அது மாதிரி நாங்கள் போன ஒரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு சின்ன பசங்க ஒரு 3 கூட தூக்கிட்டு பழைய கேஜ் தூக்கிட்டு விற்பனை பண்ணிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப சீப்பாக கொடுத்துருந்தாங்க. 350 ரூபா 400 ரூபா ரேஞ்சுக்கு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. 2 கேஜி. இந்த முஸ்கி, இந்த பெட்டிக்குள்ள இருக்குது பார்த்தீங்களா முஸ்கி, இதெல்லாம் வீட்டில் வளர்க்குறவர். அதோட ரேட் எவ்வளோ சொன்னார்னா 1100 ரூபா தான் சொன்னார். கிட்டத்தட்ட 3 பீஸு, அதாவது ஒரு பெரிய ஜோடி ப்ளஸ் ஒரு பட்டா, ரெண்டுக்குமே சேர்த்தே 1100 ரூபா தான். ரேட் நல்லா சீப்பாக இருந்துச்சு அந்த முஸ்கி பிளாக் கலரு. அப்புறம் புறா எல்லாமே, சாதா புறாக்கள் எல்லாமே பெர் பீஸ் 150 ரூபா. அதாவது ஒரு ஜோடின்னு எடுத்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது ஆணு போட்ட பார்த்து கூட கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இல்லை எனக்கு மொத்தமாக வேணும், இந்த கேஜியில் இருக்க இதை மொத்தமாக கொடுங்க அப்படின்னா 100 ரூபாய்க்கு கூட தர ரெடியாக இருந்தாங்க. ரெகுலராக அந்த சந்தைக்கு போனவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இங்கே கொஞ்சம் ரேட்டு ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் அப்படின்ட்டு. அது மாதிரி காலையில் கொஞ்சம் வெள்ளனை வரணும். நான் வந்தது கொஞ்சம் ரொம்ப லேட்டு. நான் 8 மணிக்கு தான் உள்ளேயே நுழைஞ்சேன் சந்தைக்குள்ளேயே. ஆனால் நீங்கள் காலையில் ஒரு 6 மணிலேருந்து இந்த சந்தை ஆரம்பிச்சிடும். ஒரு 6-6:30லேருந்து, அதாவது வெயில் ஏறுற நேரத்துலேருந்தே. அதுக்கப்புறம் வெயில் அதாவது ஒரு 10:30 மணிக்கெல்லாம் வெயில் கொஞ்சம் ஏறி உச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த கடையெல்லாம் காலி மட்டும் போயிடுவாங்க. நான் வரும்போதே 2-3 பசங்கள்லாம் கிளம்பிட்டாங்க, அதாவது விற்பனை பண்ணிகிட்டே கிளம்பிட்டாங்க. ஃபேன்சி புறாவில் சாட்டின் இருந்துச்சு, அப்புறம் முஸ்கி இருந்தது, ஜீராஸ் ஒரு ஆள்கிட்ட இருந்தது, கன்னியாஸ்திரி ஒரு பீஸ் இருந்தது, அப்புறம் எப்பயும் போல் மயில் இருந்தது, ஃபேண்டைல் வீச்சான் அதெல்லாம் இருந்துச்சு, நிறையா இருந்துச்சு. அப்புறம் மதுரை கட்டம்புக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க, அது இங்கே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும், அது கொஞ்சம் விற்பனைக்கு கொண்டாந்துருந்தாங்க. இந்த காக்டெயில், ஆஃப்ரிக்கன்லாம் நிறையா விற்பனைக்கு இருந்துச்சு. டைமண்ட் கூட இருந்தது. ஆஃப்ரிக்கன் காக்டெயில் எல்லாமே ரேட் ஓரளவுக்கு சீப்பாகவே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஹேண்ட் ஃபீடிங் சிக்கெல்லாம் விற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. மீன் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ஆள் தான் போடுறது பார்த்துருந்தேன். ஆனால் இந்த வட்டம் ஒரு 3-4 பேர் மீன் போட்டிருந்தாங்க. இந்த பப்பி எல்லாமே ஒரு பப்பி 1500 ரூபாய்க்கு கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பார்கின் பண்ணி வாங்கணும் அப்படின்னா 1000-1200 கூட கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்த பொக்ரா டெம்பர்ட்டை பார்த்தேன். இந்த பொக்ரா டெம்பர் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நான் என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் நான் வளர்த்தேன், பழைய லாஃப்டில் வளர்த்தேன். அப்போ ஒரே ஒரு ஃபீமேல் மட்டும் என்கிட்ட இருந்துச்சு. ஏன்னா மேல் வாங்கிட்டு வரும்போதே இறந்து போச்சு. ஃபீமேல் மட்டும் தான் என்கிட்ட இந்த பொக்ரா டெம்பர்ட் இருந்துச்சு. ரொம்ப காலம் தனியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் என் கேஜெல்லாம் மொத்தமாக காலி பண்ணும்போது இதை கொடுத்துட்டேன். இந்த பொக்ரா டெம்பர்ட்டோட ரேட்டு 3000 ரூபா சொன்னார். எனக்கு தெரிஞ்சு இந்த ரேட்டு ரீசனபிளாக தான் இருந்தது. ஸோ வாங்கிக்கலாம். அது மாதிரி நம்பர் கேட்டு வாங்கி சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டுக்கு போயிட்டு பார்சல் கூட அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறாங்க.
கேஷ் தான், இங்கே வந்து பணம் கொண்டாந்து தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை, எல்லாம் ஜிபேலேயே கூட ஸ்கேன் பண்ணி போட்டு வாங்கிட்டு போகிறாங்க. அது மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து வரும்போது கண்டிப்பாக ஒரு கட்டைப்பையோ இல்லைன்னா ஒரு அட்டைப்பட்டியோ எடுத்துகிட்டு வந்துருங்க. ஏன்னா இங்கிட்டிருந்து கேரி பண்ணி போகிறதுக்கு உங்களுக்கு அது வந்து மஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கனுக்குள்ள பக்கத்தில் எந்த ஒரு கடையுமே கிடையாது. அதனால் உங்களால் இங்கே இருக்க அட்டைப்பட்டியோ கட்டைப்பையோ தேடி இது பண்ண முடியாது. இங்கே வர்றவங்களும் தரவும் மாட்டாங்க. ஏன்னா இங்கே விற்பனை பண்ணிட்டு புதுசாக இங்கே விற்பனை பண்ணிட்டு புதுசாக இவங்களே நிறைய இது வாங்கிட்டு போகிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நம்மளால் வந்து கண்டிப்பாக நம்ம வீட்டிலேருந்து வரும்போது கட்டப்பை எல்லாமே எட்டு வந்துடும். ஆம்ஸ்டர்லாம் கொண்டாந்துருந்தாங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இது என்ன வகை ஆம்ஸ்டர்னு எனக்கு தெரியாது, ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு, க்யூட்டாக இருந்துச்சு. இவ்வளோ வெயில் இருந்துமே அது நல்லா இருந்துச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. இது பக்கு நாய், வோடஃபோன் டாக்னு சொல்லுவாங்களா அந்த இது, அதுவுமே விற்பனை கொண்டாந்துருந்தாங்க. சர்டிஃபிகேட்லாம் சில நாய்க்குட்டிகளுக்கு சர்டிஃபிகேட்லாம் அவங்க வச்சுருந்தாங்க. சர்டிஃபிகேட் அதை கேஸ் சர்டிஃபிகேட்டே நம்ம பார்த்தே நம்ம வாங்கிக்கலாம், அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. சன்கோனர் வரைக்கும் இருக்குது பார்த்தீங்களா. சன்கோர்லாம் ஜோடியாகவே இருந்துச்சு. டிஎன்ஏவும் வச்சுருந்தாங்க. டிஎன்ஏ அதாவது காக்டெயிலுக்குமே சில பேர் டிஎன்ஏ வச்சுருந்தாங்க. தேவைன்னா நீங்கள் டிஎன்ஏ பார்த்து மேல் ஆர் ஃபீமேல் வந்து செக் பண்ணி லிங்கில் பார்த்து மேல் ஆர் ஃபீமேல் செக் பண்ணி வாங்கிட்டு போய்க்கலாம். சந்தையோட முழு வியூ இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ரோட்டு மேலே தான் சும்மா யாருமே இல்லாமல் எந்த ஒரு ஆர்கனைஸுமே இல்லாமல் கடை போட்டிருக்காங்க. ஆனால் வியாபாரம் அவ்வளோ ஜரூராக நடந்தது, ஒரு திருவிழா கடை மாதிரி. எந்த ஒரு இதுவுமே கிடையாது, சண்டை சச்சரவு எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு தேவையானதை வர்றாங்க, வாங்குறாங்க, போகிறாங்க. இந்த கோழி எல்லாமே வீட்டுக்கு தேவைக்கு, வளர்ப்புக்கு, அப்புறம் அறுக்கிறதுக்கு, ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து சாப்பிட்றதுக்கு, அது மாதிரிலாம் நிறைய லேடிஸுமே வந்து வாங்கிட்டு போனாங்க. நான் பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. இதில் வந்து வாத்து, கோழி, அப்புறம் அந்த வான்கோழி எல்லாம் கூட விற்பனைக்கு வச்சுருந்தாங்க. இந்த வான்கோழி எல்லாமே இப்போ வாங்கி விட்டோம் அப்படின்னா அடுத்த தீபாவளி தான் அறுக்கிற மாதிரி அந்த நிலைமையில தான் இருந்துச்சு. ரேட்டுமே ஓரளவுக்கு நல்லா அனுசரித்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. மக்கள்லாம் நிறைய பேர் பார்கின் பண்ணி வாங்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் பூனைக்குட்டி இருந்துச்சு. பூனைக்குட்டி மொத்தமாக ஒரு ட்ரேயில் மொத்தமாக அடைச்சி கொண்டாந்துருந்தாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. பூனை எல்லாமே 2-3 பேர் பூனை எல்லாம் கொண்டாந்துருந்தாங்க. சாட்டின்லாம் ரேட்டு நல்லா இருந்துச்சு. சாட்டின்லாம் 1000-1500 ரூபாய்க்கு தான் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. கண்டிப்பாக புறா வளர்க்குறவங்க, இந்த மாதிரி பெட்ஸ் வளர்க்குறவங்க, உங்களுக்கு பெட்ஸை விற்கணுனாலோ இல்லை நீங்கள் புதுசாக பெட்ஸ் எதுவும் வாங்கணுனாலோ இந்த ஞாயிற்றுக்கிழமை சந்தையை ஒரு டைம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஒரு டைம் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பூனைக்குட்டி இதெல்லாம் வீட்டில் வளர்த்த ஒருத்தர் தான் கொண்டாந்து இங்கே விற்பனை கொண்டாந்துருந்தார். கேஜில் வச்சு தேவைப்படுறவங்க வந்து வாங்கிட்டு போனாங்க. சில பேர் இங்கே விற்காத அப்படியே எடுத்து கொண்டு போய் சந்தையில் கொடுத்துட்டு போய்கிட்டு இருந்தாங்க. மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.